Hello friends, today we are going to see about another programming language called Python. Let's see about that. So Python ஒரு high level and interpreted language. High level அப்படின்னா ஒரு ஹியூமன்ஸால் அது ரீட் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா ஹை லெவல். அண்ட் இன்டர்பிரிண்டட் அப்படின்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு இன்டர்பிரிண்டட் லாங்குவேஜ். அண்ட் இது வந்துட்டு குடியோ அண்ட் ரோசம் 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் வாட் இஸ் பைத்தான். அந்த ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பவுல் இருக்குது அண்ட் ரைட் ஹேண்டில் வந்துட்டு உங்கள் கிட்ட கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாக்லேட்ஸை லெஃப்ட் ஹேண்டில் இருக்க பவுலில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த பவுல் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வேரியபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஏஜ் போட்டுட்டு ஈக்குவல் டு 20 நான் சொல்கிறேன்னா, என்னோடய 20 வந்துட்டு ஏஜில் இருக்கும், அதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஏஜ் அப்படின்றது தான் வேரியபிள். தென் there are 4 types of data types and they are int, float, string and boolean. ஸோ int எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கோட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏஜ் ஈக்குவல் டு 20 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஏஜ் அப்படின்றது வேரியபிள், ஈக்குவல் டு 20 அப்படின்றது அதோட வேல்யூ. ஸோ இன்ட் அப்படின்றது எப்பயுமே ஒரு நம்பராக இருக்கும். நார்மலாக 20, 30 இல்லை 25, 19 அப்படின்னு நார்மலான நம்பரில் இருக்கிறது வந்துட்டு ஒரு இன்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்றது நம்ம எடுத்திருக்க அவுட்புட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ப்ராக்கெட்டில் நான் ஏஜ் கொடுத்துருக்கேன், அப்போ அங்கே என்ன பிரிண்ட் ஆகும், ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன், அப்போ அங்கே 20 பிரிண்ட் ஆகும். இது வந்துட்டு அந்த கோட் ஃபினிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நான் நேம் ஈக்குவல் டு டாம்னு போடுறேன். ஸோ நம்ம நேமுன்னு மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம லெட்டர்ஸை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். மேலே 2 கொட்டேஷன் கொடுத்துருக்கல, அதுக்கு பேர் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ தென் அதே மாதிரி நேம் ஈக்குவல் டு நான் டாம்னு கொடுத்துருக்கேன், அதனால் நான் பிரிண்ட்டில் அதே மாதிரி நான் நேமுன்னு சொல்லிவிட்டு அதே வேரியபிளை எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அப்போ என்னோடய அவுட்புட் என்னவாக இருக்கும், டாம்னு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரூல். தென் இப்போ நம்ம இன்ட் பார்த்துருக்கோம், தென் ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ளோட் பார்க்கலாம். ஃப்ளோட் அப்படின்றது பாயிண்டில் ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் ஈக்குவல் டு 9.9ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்றதுனால இது என்ன டைப், ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்போடு சேர்ந்துருக்கு. ஸோ அதே மாதிரி எப்பயும் போல் நான் பிரிண்ட் ப்ராக்கெட்குள்ளே அதோட வேரியபிள் நேம் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ப்ரைஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இன்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டான டேட்டா டைப் என்ன, பூலியன் வேரியபிள். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். நான் என்ன வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் நேம் வச்சு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இஸ் அண்டர்ஸ்கோர் பூல் ஈக்குவல் டு, இங்கே வந்துட்டு நான் ட்ரூன்னு டைப் பண்ணுறேன், TRUE. பூலியன் டைப் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரூ, இன்னொன்று வந்துட்டு ஃபால்ஸ். எய்தர் ஆர்லாம் வரும். ஒருவேளை அது கரெக்டாக இருந்தால் ட்ரூ, இல்லை அது தப்புனா அது வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ இங்கே நான் இஸ் பூலுன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு அந்த வேரியபிளுக்கு நான் ட்ரூ நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பிரிண்ட்டில் நான் இஸ் பூலுன்னு நான் பிரிண்ட் பண்ணால் என்னோடய அவுட்புட்லாம் என்ன வரும், 20, டாம், 9.9 அண்ட் இஸ் பூல். நம்ம ரன் பண்ணால் இதுதான் என்னோடய அவுட்புட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.